அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபியா கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மந்த் எண்டு, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிக்கன் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு அழகான சிம்பிளான சூப்பர் டேஸ்டியாக ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ண போகிறோம். ஸ்லைஸாக தான் எல்லாமே சாப் பண்ணணும், ஓகேங்களா? கேபேஜு ப்ளஸ் வந்துட்டு ஆனியன், ஃப்ரெஞ்ச் பீன்ஸு, கேரட், இது மட்டுமே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலரு, எல்லோ கலர் இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு இந்த முட்டைக்கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோஸை நல்லா லைட்டாக நூடுல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸை வந்துட்டு இந்த ஷேப்பில் ஒரு கோன் ஷேப்பில் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கோம். பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிட்டோம். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி 1 கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் தான் நம்ம வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 கப் சேர்த்துட்டோம், இன்னும் ஒரு 1/2 கப் நம்ம சேர்க்கணும். மெஷர் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். பாஸ்மதி ரைஸ்லாம் மெஷர்மெண்ட் எப்போவுமே ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு நான் இப்போயே வந்துட்டு சோக் பண்ணிடுறேன். சோக் பண்ணி அப்படி டைரெக்டாக வந்துட்டு நம்ம பாயில் பண்ணுற மாதிரி, சரிங்களா? இதே தண்ணியில் தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் அரிசி வந்துட்டு உடையாமல் நல்ல நீளமாக வரும் பாஸ்மதி ரைஸில். சோக் பண்ணுறப்பே நம்ம உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு உப்பும் நல்லா கரைஞ்சிரும், கல்லுப்பு. ப்ளஸ் வந்துட்டு ரைஸும் நல்லா குக் ஆகும். இது ரைஸ் நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, உடையாமல் அழகாக உதிரி எடுக்கும்போது நம்ம வந்துட்டு நார்மல் ஒயிட் ரைஸ் கிண்டுற மாதிரி கிண்டக்கூடாது. எடுத்து இப்படி தான் உதிரியாக போடணும். சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு 2 சொட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம சேர்த்து கிளறி விட்டு லேசாக ஆற விடணும். ஆற விட்டு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நமக்கு தேவையான முட்டைக்கோஸ், மல்லி இலைகள், லெமன் வந்துட்டு ஆப்ஷனல் தான். கேரட்டு ஃபைனாக சாப் பண்ணது, பீன்ஸு, ஆனியன் சாப் பண்ணது எல்லாமே ரெடியாக இருக்குது. சைட் பை சைடில் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவரையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். முக்கியமாக தேவைப்படுறது இந்த டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த சோயா சாஸ், இந்த 2மே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வாங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறது. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பேன் வச்சுட்டோம். லைட்டாக ஹீட் ஆகட்டும், எண்ணெய் விடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு, ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதனுடைய 2 பச்சை வாசனையுமே போன பின்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனியன், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருக்குல்ல, இதுலேயே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்லையுமே அதே மாதிரி நம்ம வந்துட்டு உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டுமே நம்ம தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கேபேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஆஃப் ஆயில் கூட குக் ஆகக்கூடாது இந்த வெஜிடபிள்ஸு, ஏன்னா வந்துட்டு அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹைலைட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு 30% நம்ம குக் ஆனால் போதும். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை, ஓகேங்களா? இது வந்துட்டு 30% நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது, லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சோயா சாஸ் இருக்குல்ல, சோயா சாஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணும், கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ டொமேட்டோ கெச்சப் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், இது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு லேஸாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே ஆகணும். கலர் வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும். இப்போ தான் அந்த சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்க்கணுங்க. அந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த ஸ்மெல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக வருது. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு ஹைலைட்டு. அஜினோமோட்டோ இதெல்லாம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. கடையில் வாங்கி நம்ம 120 ரூபா 150 ரூபா வாங்கி நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்சம் தான் இருக்கும். இதுவே நம்ம வீட்டில் செஞ்ச அதே அளவுக்கு நம்ம செலவு பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இதை சாதம் உடையாமல் லேசாக எடுத்து மேலே அப்படியே தூவி விடணும், கீழே கிளறக்கூடாது. ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும், கிளறக்கூடாது, மிக்ஸ் பண்ணி விடணும் மேலேயும் கீழேயும்.
அதுவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி கரண்டியில் லேசாக எடுத்து அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். ஸோ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக ரெடியாக போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன போகிறோம், லைட்டாக வந்துட்டு அந்த காஷ்மீரி பொடி லேசாக தூவிட்டு, முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் தூள். பெப்பர் தூளை வந்துட்டு அப்படியே லைட்டாக மலைச்சேறது மாதிரி நம்ம லேசாக தூவி விடணும். இதனுடைய காரமும் கிரன்ச்சினஸுமே நம்மளுக்கு போதும். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பொடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குறத விட நல்லா சூப்பராக நம்ம குக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுவரை வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் லுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொரியண்டர் லீவ்ஸ் வந்துட்டு அப்படியே தூவி அழகாக இறக்கணும். கொரியண்டர் லீவ்ஸ்லாம் தூவியாச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அழகாக ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனே மிஞ்சுற டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வச்சு நம்ம சிம்பிளான ஒரு மந்த் எண்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? பார்க்கவே கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸோட அழகாக இருக்குது. காலிஃப்ளவரில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு. இந்த காலிஃப்ளவர் பீஸோடு சாப்பிட்றப்போ அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நல்லா உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் அழகாக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து முக்காப்பதமாக வெந்திருக்கு. எங்களுக்கு வந்துட்டு இந்த பதம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேக வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த பெப்பர் தூள் லாஸ்ட்டாக நம்ம தூணும்ல, அதான் ஹைலைட்டு இதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வயிற்றுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து, என்றும் நம்ம வீட்டு சமையல் பிரியா கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.